வணக்கம் வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேமர். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு குக்கீஸ் காசப்பட்டு வந்து ஒரு கிழவி வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். அதுவும் நார்மையான கிழவி இல்லை, கிராணி இருக்குல்ல, அதோட அக்கா வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து தப்பிக்கிறது தான் கதை. நம்மளுக்கு அதுக்குள்ளே என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ. இது என்ன நேம் லிஸ்ட்டாக இருக்குது, இதில் நம்ம பேர் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த அக்கா தானே அந்த அக்கா? ஓ, அது வேறு அக்காவா? அந்த அக்கா தான் ஃபஸ்ட்டா மக்களே. நம்ம பேரில் வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் வரணுமே. சரி வாங்க, நம்ம அப்படியே முன்னாடி போயிட்டோம். அப்படியே முன்னாடி போகலாமா? என்னடா கிராணி வீடு மாதிரியே இருக்குது. வாங்கலாடே. அவங்க வரமாட்டாங்க போல மக்களே. நம்ம அப்படியே முன்னாடி கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அச்சஸ்லாம் அப்படியே கிராணி வீடு மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம், கிராணி வீடு மாதிரியே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சில இது வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் நல்லது. அதனால் பலகை போட்டு அடைக்க வச்சுருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ளே தான் குக்கீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த கிராணி செய்கிற குக்கீஸில் ஒரு தனி சுகம், அதில் ஏதோ பவர் இருக்குது மக்களே. அந்த சைடு எந்த வழியும் இல்லை. ஸோ நம்ம இப்படி போயிடலாம். நம்ம இப்படி போகலாம். டோர் திறக்க முடியுதா? திறந்துட்டோம். எங்கடா குக்கீஸ் போகிறோம்? குக்கீஸ் இங்கே தான் இருக்குது. கிச்சனுக்குள்ளே தானே குக்கீஸ் இருக்குதோ, இங்கே தானே குக்கீஸு. இதை எடுத்துகிட்டு நம்ம ஓடி ஆல்ரெடி போச்சு. ஓடுறா வேமா மேலே ஏறி போயிடலாம். இது மாதிரி உட்காந்து போக முடியுமா? நம்மளால உட்கார முடியாது போல. நீ இதுக்கு மேலே கிராணி பியூட்டி அந்த சார் மேலே உட்காந்து ஓடுற மாதிரி மேலே ஏறி ஓடு ஓடு ஓடு. அவ்வளோ என்னடா முட்டு தவறிச்சிட்டிங்க. சோல் முடிஞ்சு போச்சுடா. எல்லார் வீட்லேயும் பாட்டினா தருவாங்க எல்லாத்தையும் பேரங்களுக்கு. இது மட்டும் ஏன்டா இப்படி செய்தோம்? இந்த பாட்டி வீட்டில் நம்ம தப்பிச்சு ஓடுறோம். எங்கடா அதோட சாவி வேணும் மக்களே. இந்த சாவி தான் தேடிட்டுருக்குறோம். எங்கடா சாவி வந்துச்சு நம்ம போடுறோம். அவ்வளோதான். இன்னும் இந்த வீடியோக்கு ஏதாச்சும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாருங்க. இன்னும் சாவி எடுத்துகிட்டு ஓட வேண்டியதான். ஓடுறா வந்த வழியிலே ஓடுறா. நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய பட்டா ப்ரோ பிளேயரு. இது கையிலையாச்சும் மாட்டுறதாகுது. அப்படியே ஓடிட வேண்டியதான் மக்களே. இப்போ நான் டெய்லி ஒரு வீடியோஸ் போடுவேன். எனக்கு தெரியும் அது எப்படி வரும்னு. வரும் பாருங்க. ஆமாம், ஆகி போகிற மாதிரி டெய்லி ஒரு வீடியோஸ் போடுவேன். நீங்கள் மறக்காமல் பார்க்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டீ உடஞ்சி விழுகுது. எங்கே அதை காணும் கிளவிய? தாய் கிளவி வேணாம் மக்களே. அது திடீர்னு ஸ்டெப்ஸில் ஏறி வந்தாலும் வந்துடும் கிளவி. அது நாட்டுக்கிழவி மக்களே. அது சாதாரண கிழவி இல்லை, நாட்டுக்கிழவி. நான் எப்படி போவேன்? இங்கே பாருங்கள், கீழே கூர்மையாக இருக்குது வீடாக. என்ன டீ அவன் எப்போ திருப்பி அங்கே போனான்? நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா? இங்கே வந்துட்டு அங்கே போயிட்டான். இன்னொன்று குதி. அவ்வளோதான், குச்சி போயிடலாம். குச்சி போகணும். போச்சுறான். அது உடையாத மாதிரி தானே இருந்துச்சு மக்களே. நம்ம போகிறப்ப மட்டும் கரெக்டாக உடஞ்சிச்சு. கிளவி நம்மளை காப்பு வச்சிருச்சு. முன்னாடி ஏறி பின்னாடி வந்துருச்சு. அவன் கை காலெலாம் உடஞ்சிருச்சு போல். எதுக்கு இதை பாதி உடச்சி வச்சுருக்காங்க? ஃபஸ்ட்டு இது வீடு தானா? இங்கேருந்து நாங்கள் ஒரே ஒரு குதி. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா எல்லாம் நம்மளோட நேரம். ஒன்று இப்போயாச்சும் கரெக்டாக குதிச்சாச்சு ப்ரோ. அவ்வளோதான் மக்களே. இப்போ நான் எப்படி போகிறது? ஓ, இங்கே ஒரு ஏணி இருக்குது. இது வரையும் ஏறி போகணும் போல் மக்களே. இங்கே எப்படா போகிறது? இவன் மேலே ஏறி மேலே எங்கேயாச்சும் போகணுமா? இருங்க அங்கே ஏதோ அட்டைப்பட்டி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது மேலே தான் ஏறி போகணுன்னு நினைக்கிறேன். இதுமாதிரி அப்படியே பொறுமையாக போகலாம். ஒரே ஒரு இன்ச்சு தான் இருக்குது. லைட்டாக வந்தால் கூட கீழே விழுந்துருவோம் போல். கரெக்டாக இங்கேருந்து அது வரைக்கும் குதிச்சிருவானா? கொஞ்சம் பின்னாடி போய் குதிக்கலாம். டே இங்கே பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்கான்னு. குரங்கு மாதிரி. இதெல்லாம் குரங்கு பார்த்து சூசைட் பண்ணிக்கும். சோழி முடிஞ்சு கீழே விழுந்துட்டோம். திருப்பி இது வழியாகவே மேலே ஏறி போவோம். இப்போ என்னடா பல்பெல்லாம் அந்த காலத்து பல்பாக போட்டு வச்சுருக்கீங்க. சிவுண்டு கூட பூசலை. கிளவினா நாட்டு கிளவி தான். மேலே ஏறுறா மக்களே. மேலே ஏற மாட்டேங்கிறேன். தெரிஞ்சு கீழே விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். மேலே ஏறிட்டா மக்களே. அவ்வளோதான், மேலே ஏறியாச்சா? இந்த ஜன்னல் இருக்குது. அப்பாடா, ஜன்னலை திறந்தா அடப்பாவி வீட்டை விட்டு வெளில போகலையா? ட்ராப்பாக வச்சுருக்கு. நாங்களாம் கிராணி ட்ராப்லேயே தப்பிச்சிட்டோம். ஆனால் அது கிராணி விட மோசமாக வச்சுருக்கு. அக்கா இல்லை, அப்படி தான் இருக்கும் போல். இன்னைக்கு கீழே கூர்மையாக கத்தி வேறு வச்சுருக்கு. மேலே ஏறி ஓடிட வேண்டியதான். இங்கேன்னா கம்பியாக வச்சுருக்கு. இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த கிளவி நம்பக்கூடாது. கரண்ட் கனெக்ஷன் தந்து வச்சுருந்தாலும் வச்சுருப்போம். ஷாக் அடிக்கட்டும்னு. பின்னாடி வந்து கொஞ்சம் அப்படியே மேலே ஜம்ப் பண்ணிடுறா. ஏற முடியலையே. அவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ண போனால் புசுங்கிடுவோம்.
சொல்லி வாய் மூடல. சளி சளியாக நொறுங்கிட்டமேடா, சளியாக நொறுங்கிட்டமேடா. இங்கே தாட்டி அவுட் ஆகாமல் போகிறோம். மேலே ஏற முடியலையே. இன்னும் ஒன்று தான் ஜம்பிஸ் தானோ, அவ்வளோதான். ரைட்ராடே. இன்னும் வேமா ஏறு. இந்த தாட்டி நான் குதிக்கலாம், என் பேரை மாற்றிக்கிறேன். பவித்ரன்றது குதிச்சிட்டேன் பார்த்தீங்களா. இன்னொன்று அவ்வளோதான் மக்களே. எப்படியோ இந்த கரண்ட் லெவலில் முடிச்சாச்சு. அட்டை பாக்ஸாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே அந்த கிளவி என்ன வாங்கி வச்சுருக்கோம்? இன்னும் அதுக்கடுத்து எப்படி போடுறது? ஒரு ஜன்னல் வழியாக வெளில குதிக்கணுமா? டேய் நம்பி குதிக்கலாமா? ஒன்றும் வாழ மகளே. உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டு சட்டிட்டு வந்துருச்சு. ஏன் முட்டு சவுறா, குச்சி போயிடலாம். அவ்வளோதான், குச்சி ஒன்றுமே தெரிய வேற மாட்டேங்குது. அப்பா எவ்வளோ பெரிய சந்திர பகவான். ஏய் ஓடுறா பிடிச்சிருச்சா? 2 சவரும் முடிச்சிருச்சு. நான் எப்படி போவேன்? இருங்க, இன்னொரு தாட்டி போய் பார்க்கலாம். ஓடுற பின்னாடியே வந்து அதால தான் ஓட முடியல. ஐயோ எங்கடா விழுந்தேன்? இன்னும் எலும்பு ஓடலாம் கிடக்குது. ஏய் கல்லறைக்குள்ள தள்ளி விட்றாங்க மக்களே. அட்டா பவையிலா நம்மளை மாதிரி ஒருத்தர் குக்கீஸ் ஆசைப்பட்டு இங்கே வந்து கல்லறையில் படுத்து கிடக்குறான்னு நினைக்கிறேன். ஐயோ ஒரு குக்கீஸுக்காக மட்டும் வந்து சேர்த்துட்டோம். சாக போகிறோமே. நம்ம கூட இன்னொருத்தவரை நம்மளை மாதிரியே இருக்கான். அவங்க கூடயே ஓடிடலாம். எனக்கு வேறு பக்குன்னு இருக்கு. போ கூர்மையாக வேறு என்னென்னமோ வச்சுருக்காங்க மக்களே. கீழே விழுந்துட்டான்டாவன். ஐயோ இதில் ஜம்ப் பண்ணி போதுமா? வீடா என்னடா இது? கீழே எதுக்குடா அது கூர்மையாக வச்சுருக்கீங்க? கிளவி வீடு தானடா, அது எப்படா அது மேலே குச்சி போவோம்? கொஞ்சம் நார்மலாக வச்சுருக்கனால வீடா? சரி, இன்னும் ஒன்று தான். இந்த செவரும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குனால எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல மக்களே. இது பெரிய தொழியாக இருக்கும். நான் எப்படி போவேன்? இந்த டப்பா மேலே ஏறி இது குரங்கு மாதிரி போக சொல்லுவாங்களா? என்னடா பண்ணுறது? நெருப்பு மேலேக்கு இது பறந்து போகணுமா? ராக்கெட் மாதிரி பின்னாடி பற்ற வச்சு இதில் ஏறி இது பட்டன் தானே. என்ன பண்ணா லிஃப்ட்ரா. ஆனால் கயலில் கட்டியிருக்காங்க. போகிறப்ப கீழே விழுந்துருச்சுன்னா ஒன்றும் இல்லை. அந்த சுடுகாடு ஃபோன் போடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை மக்களே. இன்னும் ஒன்று கூச்சு. என்னடா படிக்கட்டு? ஏறு நெஞ்சில் வருகை கொண்டு. என்னடா பழனி படிக்கட்டை விட வேமா மேலே போய்கிட்டே இருக்கு. இச்சே அவ்வளோ தூரம் போகணுமா? மேலே பார்க்காம ஏறினா தான் மக்களை ஏற முடியும். இந்த கிளவி எப்படி இதெல்லாம் ஏறும் வயசான காலத்தில்? பாவம்டா. நம்ம குக்கீஸ் எடுக்கும்போது நம்ம எப்படி துரத்துது பார்த்தீங்களா? டே என்னடா இவ்வளோ மண்டை விட வச்சுருக்கீங்க? என்னடா அது? இந்த புக்கு கலெக்ஷனு கார் கலெக்ஷன் வைப்பாங்க. இந்த கிளவியோட மண்ணோட கலெக்ஷன் வச்சுட்ருக்கு. குச்சிட்றா கைப்பில் குதிக்கல. நம்மளுக்கு இதே கத்தி தான். இன்னொன்று போச்சுடா. உள்ள சொருவி வெளில வந்துருச்சு. இன்னும் இந்த வீடியோ கிடைச்சி லைக் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பார்த்து பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் அப்போ தான் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது என்னதுடா கதவுமானு இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போகணுமா? நான் போயே ஆகணுமா? போயிட்டு என்னடா இருட்டா மாறிடுச்சு. சரி கோபிடா. இன்னொரு துரத்திட்டே வர மக்களே. ஓடு. ஐயோ ஒரு செகண்டில் பக்குன்னு ஆயிடுச்சு. வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறான். ஐயோ என்ன பகல்லையே ஒழுங்காக கண்ணு தெரியாது. பசுமாடுக்கு பகலில் கண்ணு தெரியாதுன்ற மாதிரி. நான் என்ன ஒரு லவ்வரா? நான் சும்மா வந்து கட்டி பிடிக்கிறேன். இந்த லைட்டை வேறு ஆஃப் பண்ணிடுறாங்களே. நம்மளுக்கு ஒன்றும் கண்ணு வேறு தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் திருப்பி இவங்கிட்டே அடி வாங்குற மக்களே. இருங்க, இப்போ தான் பாதி தூரம் வந்திருக்கேன். நிறைய தாட்டி சத்தேன், அது வேறு விஷயம். இதுதானடா மேலே இருந்து பக்கெட்டை கீழே தள்ளி விட்ருக்கீங்க. மேலே போய் கிராணி இல்லாமல் இருந்தால் சரி தான். என்னடா மேலே போன ஸ்பீடுக்கே கீழே தள்ளி விட்டீங்க. அவங்க வேறு கீழே இல்லை, என்ன தான் ஸ்நாக்ஸுன்னு நினச்சி ரெடியாக இருக்காங்கடா. மேலே போங்கடா. அங்கே நம்ம ஒரு எலும்பு கூட பார்த்தோம்ல, அவங்க தான் இவங்க போல மக்களே. அதான் எவங்கன்னு கேட்காதீங்க. இந்த கீழே ஜாம்பிஸ் தான் அந்த எலும்பு கூட போல. கிராணி சத்தம் எனக்கு கேட்குது. இப்படி வருதுடா கிராணி. ஓடுறா இப்படி ஓடலாம். நம்ம அப்படியே சுற்றி போயிடலாம் மக்களே. இருங்க அது இப்படி வரட்டும். நம்ம அப்படியே
சாமி ரொம்ப உஷாரான கிளவியா இருக்கு மக்களே. கொஞ்சம் நஞ்ச உஷார் இல்லை, ரொம்ப உஷாரான கிளவியா இருக்கு. நம்மளுக்கு சிக்கன் பீஸ் போடாம விடாது போலையே. எப்படியாச்சும் ஓடிடணும் மக்களே. எதுக்கு நம்மள மாதிரி ஒருத்தன் எடுத்து உள்ள போடுறதுக்குன்னு நினைக்கிறேன். இங்க என்னமோ இருக்கு, இதை திறந்து உள்ள ஓடிட வேண்டியது. கொரட்டை சத்தம் கேட்குது. அடப்பாவி முன்னாடியே தூங்கிட்டு இருக்கு. சரி நம்ம அங்கே போக வேணாம், போய் நம்மளுக்கு தான் அடி விழும். இப்போ நான் எப்படி போவேன் எந்த இடத்துலையும் காணும். இவங்க ஸ்ட்ரைட்டாக போய் பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் என்னமோ வச்சுருக்காங்க. டிடி கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குழின்னு விழுந்தோம். சோதி முடிஞ்சு. இருங்க அப்படியே சறுக்கிட்டே போகலான்னு பார்த்தா சறுக்கலாம் முடியல. நம்ம தான் நடந்து போகணும் போல். அவ்வளோ இங்கேயே தான் குதிச்சிட்றா கைப்பில்ல. அங்கே ஒதுக்கி வந்து அண்ணா அதை தாண்டி குதிக்கிறான். யாரா நீ? எப்படி அந்த ஒத்தையடி பாதையில் நடந்து வந்தாச்சு மக்களே. நீங்கள் யாராச்சும் இந்த கேம் முன்னாடி முடிச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் முடிச்சிருக்கீங்கன்னு. அப்புறம் உங்களுக்கு யாருக்காச்சும் என் கூட விளையாடணும்னு தோணுச்சுன்னா பவி ஃபயர்ஃபாக்ஸ் -7 அதுதான் என் ஐடி. நீங்கள் எனக்கு ரிக்வஸ்ட் தரதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க, நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் தருவேன்னு சொல்லிவிட்டு. அப்போ தான் நான் கரெக்டாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு ரிக்வஸ்ட் தராங்க அப்படின்னு சொல்லி என்னால் ஓகே பண்ண முடியும். ஏன்னா நிறைய இந்த வடக்கு நண்பர்ஸ் ரிக்வஸ்ட் வந்து நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் கேவலப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் வந்து நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, எக்ஸாம்பிளுக்கு ஐயோ வந்துட்டேன், அங்கேருந்து வந்துட்டேன். ஓபாடியோ ஆமாம் வாங்க அதை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் எனக்கு வந்து ப்ரோ நான் உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தருவேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்கள் ஐடி மட்டும் கமெண்டில் போட்டு போங்க. நான் உங்கள் ரிக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவேன். ஓகே இதானதுரா? இங்கே ஏதோ தள்ளுவண்டி பண்ணி வச்சுருக்காங்க. இருங்க இங்கே ஏதோ போர்டு லிஸ்ட் இருக்குது. இவன் தான் ஃபஸ்ட்டா? ஓஹோ ரேஸில் டைமிங்கில் இவன் தான் ஃபஸ்ட்டாக போல். இந்த இடத்துல நம்ம பேர் வந்தால் நல்லா தான் இருக்கும். பவி ஃபயர்ஃபாக்ஸ் -7. ஆனால் வர அதே என்னமோ ஸ்டாப் பட்டன் கேட்குது. இல்லை என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்? ஓஹோ இதில் எப்படி குச்சி போடணுமா? அதான் லெவல் அட்டே இதெல்லாம் சாஞ்சி இருக்குது. கீழே விழுந்தான் சோழி முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். போயிட்டே இருக்க மாதிரி போச்சுடா. ஓஹோ சைடில் பாதை வச்சுருக்கா அந்த கிளம்பி. இதெல்லாம் வீடா வேறு ஏதாச்சும் கிளம்பி எப்படி இதெல்லாம் ஓட்டிகிட்டு போகும்? ஃபஸ்ட்டு அது இருக்க சைஸுக்கு இந்த வண்டி மேலே உட்காந்து வண்டி சட்னி ஆயிடாது. என்னடாச்சு? ஓஹோ நான் இப்போ இது மேலே ஓட்டிகிட்டு போகணுமா? ஜஸ்ட்டு மிஸ்ட்டு கீழே விழுந்திருப்பேன். இன்னொன்னே ஒன்று நான் குடிச்சிட்றா கைக்குள்ள வந்துட்டேன். எப்படி அந்த வண்டியை விட்டு நான் இப்போ கீழே இறங்குவேன்? திறக்க முடியல. எப்பட்றா கீழே இறங்குவேன்? இன்னும் வண்டி போகலையே. டே நவுறா வண்டி போக மாட்டேங்குது. கீழே இறங்க விட மாட்டேங்குது. இதுங்க அந்த ஸ்டாப் பட்டன் தானா? ஸ்டாப் கொடுத்தோன்னே கீழே இறங்கிட்டான். ஓகே திறந்துரு சீசே ஜி பூபா திறந்துட்டான். என்னடா இத்தனை படிக்கிட்டு வச்சுருக்கீங்க? இங்கே நான் நிறைய கேம் விளையாண்டனோ இல்லையோ நிறைய அடிக்கிறது சி ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. என்னதுடா அது ரவுண்டாக உருண்டுட்டு போச்சு. இருங்க ஓடுறா அது பாலு. என்னடா வீட்டுக்குள்ளே இதெல்லாம் வச்சுருக்கீங்க? இப்போ என்ன கலரில் வருது? முன்னாடி பிளாக்கு, அதுக்கடுத்து க்ரீனு, இப்போ என்னமோ வித்தியாசமான வாந்தி கலரில் வருது. என்னடா இது? எவனாச்சும் மேலே இந்த பாலுக்கு பெயிண்ட் அடிச்சு அனுப்புகிறானா? அது எப்படி இவ்வளோ ஸ்பீடாக அனுப்ப முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்சு க்ரீன் தான் வரும். பெட்டு வரலண்ணா வந்துருச்சு. க்ரீன் வரல. நல்ல வேலை. ஹோபா அடி எப்படி அந்த கிராணி வீட்டை விட்டு வெளில வந்துருச்சு மக்களே. ஹோப்பா இங்கே என்னடா என்னமோ துப்பாக்கி மேலே வச்சுருக்கேன். இங்கே கிரானிஸ் குக்கீஸ் வேணும். முடிச்சுட்டா பார்த்தீங்களா? அங்கே பாருங்க இன்னும் அந்த பெரிய மூணு அப்படியே தான் இருக்குது.
நம்ம அப்போ எடுத்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதோ அப்போ அந்த 3 இன்னும் இங்கே தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணோம், இங்கே தான் ஏணி மண் வச்சுருக்காங்க. இது மேலே ஏறி மேலே போகணுமா? இருங்க, ஏறி மேலே போய் பார்க்கலாம். வின்னர்ஸ் போச்சுடா. வின்னர் மட்டும் பார்த்தேன், அதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். வின்னர்ஸ் ரூம். ஓ, வின்னருக்கான ரூமா? சரி வாங்க உள்ளே போகலாம். இங்கே பாடுறா குக்கீஸு. இதுக்கெல்லாம் வேணாம், ஃபஸ்ட்டு குக்கீஸ் சாப்பிட்லாம். அங்கே பாருங்கள், போலீஸ்காரன் நிற்கிறான். ஃபஸ்ட்டு குக்கீஸ் சாப்பிடுவோம், இதுக்காக தானே வந்தோம். ஃபஸ்ட்டு இது சாப்பிடுவோம். இருங்க, இப்படின்னு சாப்பிட்டா நல்லாவே இல்லை. இப்படி போய் சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம் வாங்க. இருங்க, குக்கீஸ் சாப்பிட பெருசாக மாதிரி தெரியுதுல்ல. ஆமாடா, இருங்க நான் சாப்பிடலாம். சாப்பிட பெருசாகிக்கிட்டே இருக்கான். ஓஹோ, இதுதான் அந்த கிராணியோட பவரா? அதான் பார்த்து என்னடா கைக்கிழவி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு. அடா சாப்பிட வந்துக்கிட்டே இருக்கான். டே போதும்டா, நான் நிப்பாட்டவே முடியும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நிப்பாட்றா அட்டிங்க, நிப்பாட்றா. டே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். சோழி முடிஞ்சு. எப்படி நிப்பாட்டிட்டான் மக்களே சாப்பிட்றத. இங்கே பாருங்க, போலீஸ்காரன் நிற்கிறான். வண்டிலாம் நிற்கிது. நம்ம இருக்க சீஸுக்கு வண்டிலாம் இருக்க முடியாது. போலீஸ்காரு, டே என்னடா நானும் போலீஸ்காரனா மாறிட்டேன். இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய தொப்புலாம் வயிறு தெரியுது, வெளில தெரியுது. அப்படியே குச்சி கீழே போமா. ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் இந்த இதை யாரும் இவன் நான் பாம்பு விட்றான். இன்னும் இந்த சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் இப்போ எல்லா செல்லக்குட்டீஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமேட்டு என் கூட விளையாடணுன்னா பவி ஃபயர்ஃபாக்ஸ் -7 ரைடுக்கு ரிக்வெஸ்ட் கொடுங்க. நம்ம எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம். அடுத்து கொஞ்ச நாள் கழித்து இவனோட கேம் பிளே போடலாமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் இவனதும் போட்டு விட்றேன். ஓகே மக்களே, இதுவரை உங்களிலிருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் இருங்க எந்த போஸ்ட் இருந்தால் தான் நல்லாவே இருக்காது. நான் உங்கள் கேமிங். டாடா பை பை செல்லக்குட்டீஸ். வட்டா மம்மி ட்விங்.